ஹே காய்ஸ், ஸோ போன வீடியோவில் நீங்கள் இந்த அட்மின் டேஷ்போர்டோட டீசர் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அந்த அட்மின் டேஷ்போர்டோட நார்மல் மெனு பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே மெனு தான் பண்ணணும், ரைட்டா? ஸோ இப்போது இந்த டைட்டிலில் வந்து அட்மின் டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லி நான் மாற்றிடுறேன். ஸோ சேவ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே அட்மின் டேஷ்போர்டு மாறிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மெனு எழுதலாம். ஸோ மெனுக்கு வந்து நம்ம வந்து பூட்ஸ்ட்ராப் வெப்சைட்டுக்கு போயிட்டு நமக்கு டாக்குமெண்டேஷனில் nav பாக்ஸ்ன்னு சர்ச் பண்ணுவோம். ஸோ nav பார் அப்படின்னு சர்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு இந்த கோடை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ டக்குன்னு பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நான் வந்து div கண்டெய்னர் போடவே இல்லை. பிகாஸ் ஏன்னா எனக்கு வந்து ஃபுல்லாக வரணும். அதை நான் ஏன்னு சொல்கிறேன். நீங்கள் போன வீடியோலே டீசர் பார்த்துருப்பீங்க, அப்போயே தெரிஞ்சிருக்கும். அண்ட் இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், டார்க்கு பிஜி டார்க்கு, அப்போ எனக்கு டார்க்காக வரும். ஸோ ஓகே, ஓரளவுக்கு பேசிக்கான ஒரு டெம்ப்ளேட் வந்துருச்சு. இப்போ இதில் நான் வந்து ஃபஸ்ட்டே fonts.google.com போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஃபாண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேபி இந்த ஃபாண்ட் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ செலக்ட் திஸ் ஃபாண்ட் கொடுத்தேன் அப்படின்னா செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு பாடியில் நான் வந்து ஆல்ரெடி வந்து style.css லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ சிம்பிளாக பாடி அப்படின்னு போட்டுட்டு இதை பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இப்போ ஒர்க் ஆகும் எனக்கு. ஸோ இப்போ இப்போ அந்த ஃபாண்ட் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போது இதில் நம்ம வேறு என்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அட்மின் டேஷ்போர்டுன்னு போடலாம். டேஷ்போர்டுன்னு போட்டேன் அப்படின்னா இங்கே அட்மின் டேஷ்போர்டுன்னு வந்துருச்சு. ஹோமுன்னு இருக்குல்ல, ஹோமுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேஷ்போர்டு அப்படின்னு போடுறேன். ஸோ டேஷ்போர்டு போடுறேன். ஸோ ஓகே, டேஷ்போர்டுன்னு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து லிங்க்குன்னு இருக்குது. நான் லிங்க்குங்கிறது பதிலாக நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்து என்ன பண்ணலாம், ப்ரொஃபைல் அப்படின்னு போடலாம். ஸோ ப்ரொஃபைல் அப்படின்னு போடுறேன். ஓகே, ஸோ ப்ரொஃபைல் வந்துருச்சு. இப்போ எப்படி இந்த ட்ராப் டவுன் மெனு வந்து நமக்கு தேவைப்படாது, கரெக்டாக? ஸோ இந்த ட்ராப் டவுன் மெனுவை நான் எடுத்துகிட்டு இதில் வந்து இன்னொரு எல்ஐ டேகை போடுறேன். ஸோ இன்னொரு எல்ஐ டேகில் இதில் வந்து ப்ரொஃபைலுக்கு பதிலாக நான் வந்து யூசர்ஸ் அப்படின்னு போடுறேன். எத்தனை யூசர்ஸ் வந்து வெப்சைட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ரொஃபைலு, யூசர்ஸு, மறுபடியும் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் மறுபடியும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதில் இதை கொஞ்சம் முதல்ல ஒழுங்காக அலைன் பண்ணிப்போம். இதில் வந்து ஹெல்ப் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஓகே, ஸோ ஹெல்ப் அப்படின்னு போட்டாச்சு. இந்த டிசபிள்ங்கிறது இப்போ நமக்கு தேவையில்லை, எடுத்துடலாம். ஓகே, ஸோ எடுத்தாச்சு. ஓகே, இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடில் வந்து நம்ம டக்குன்னு பண்ணலாம். இது இந்த ஃபார்ம் நமக்கு தேவையில்லை. அந்த ஃபார்முக்கு பதிலாக இந்த சைடில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த nav பார் ஐட்டம் இப்போ நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ நான் இதை அப்படியே போட்டேன் அப்படின்னா எனக்கு சைடில் இந்த மாதிரி தான் வரும், எனக்கு ப்ராப்பராக வராது. இதை நான் வந்து ஒரு யூஎல் உள்ளே போடணும். ஓகேவா? ஸோ ஒரு யூஎல் உள்ள டாட் கிளாஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா nav பார் மைனஸ் nav, ஃபஸ்ட்டு இது மட்டும் போட்டுப்போம். இந்த கிளாஸ் உள்ளே வந்து nav பார் அப்புறம் மைனஸ் ரைட் அப்படின்னு இருக்கணும். ஓகேவா? இப்போ இந்த யூஎல் உள்ள நம்ம இந்த எல்லையை போடணும். இப்போ இந்த யூஎல் உள்ள இந்த எல்லையை பேஸ்ட் பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். இப்போ இந்த யூஎல் உள்ள இந்த எல்லை போடுறது நம்ம கரெக்டாக இருக்காது. ஸோ nav பார் ரைட் இந்த இதெல்லாம் நான் வந்து டாக்குமெண்டேஷனில் படித்து நான் கற்றுக்கிட்டது. ஸோ நீங்களும் அது படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேவா? இதில் ஹெல்ப்புக்கு பதிலாக நான் வந்து இதில் வந்து நிறையா விஷயங்களை போடலாம். கரெக்டாக இதில் வந்து அட்மின் ஹெல்ப்பு, டேஷ்போர்டில் வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்கும், சைன்அப் லாகின்லாம் இதில் போட முடியாது. அதுக்கு பதிலாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். இது அட்மின் டேஷ்போர்டுங்கிறதுனால ஆட் யூசர்ஸ் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம். ஆட் யூசர்ஸ் அப்படி பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்னொரு இது பண்ணுவோம். இது நல்லா ஒழுங்காக அலைன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆட் கேட்டகரிஸ், ஸோ இப்படி பண்ணுவோம். ஆட் யூசர்ஸ், ஆட் கேட்டகரிஸ் அப்படின்னு பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபாண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபாண்ட் ஆப்ஷனில் ஸ்டார்ட் பண்ணி ஃபாண்ட் ஐகான்ஸை பண்ணலாம். ஸோ அப்போ தான் நம்ம மெனு வந்து ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சனால நம்ம டக்குன்னு போய் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் எல்லாமே. ஸோ ஃபாண்ட் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து டேஷ்போர்டுக்கு ஒரு ஐகான் வேணும். ஸோ டேஷ்போர்டுக்கு நான் என்ன ஐகான் வந்து சூஸ் பண்ணுறேன்னா, நார்மலாக நிறையா வெப்சைட்டில் வந்து டேஷ்போர்டுக்கு வந்து ஒரு மாதிரி மீட்டர் போட்ட மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ இதெல்லாம் இல்லை. ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள்.
ஸோ இந்த டேக் இந்த மீட்ரு மாதிரி கிட்டத்தட்ட இது மேபி இந்த மாதிரி இருக்கும். இது ப்ரோ அக்கௌண்ட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது, பட் இது ஃப்ரீ. ஸோ இதை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஐக்கான் தான் வந்து நிறையா வெப்சைட்டில் நான் பார்த்துருக்கேன். இந்த ஒரு ஐக்கான் தான் டேஷ்போர்டில் இருக்கும். ஸோ டேஷ்போர்டுக்கு இதை பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ டேஷ்போர்டுக்கு இந்த ஐக்கான் வந்துருச்சு பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைல். ஸோ ப்ரொஃபைலுக்கு வந்து யூசர் தான் போடணும். ஜஸ்ட் வந்து ப்ரொஃபைலில் சர்ச் பண்ணி பார்ப்போம், எதாவது வருதான் பார்ப்போம். ப்ரொஃபைல் அப்படின்னு பண்ணால் நல்லதாக எதுவும் வரல. ஸோ வெறும் யூசர் அப்படின்னு போடுவோம். வெறும் யூசர்னு போடும்போது இங்கே ஒரு ஐக்கான் இருக்குது, இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி இதை வந்து ப்ரொஃபைலில் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரொஃபைல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு யூசர்ஸ். ஸோ யூசர்ஸுக்கு நம்ம அப்போயே ஒரு ஐக்கான் பார்த்தோம், இந்த ஐக்கான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் யூஸிங் பண்ணி யூசர்ஸ் ஐக்கானை ஆட் பண்ணுங்கள். சேவ் பண்ணியாச்சு. ஓகே, யூசர்ஸ் ஐக்கான் ரெடி. அதே டைமில் இந்த ஆட் யூசர்ஸுக்கும் நான் இங்கே ஒரு ஐக்கான் பார்த்தேன், அதை யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், இந்த ஒரு ஐக்கான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஐக்கானை விட கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்கட்டும். அது இங்கே இருக்குது, ஆட் யூசர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்துருச்சு கரெக்டாக. இப்போ இது வேறு மாதிரி இருக்குது, இது வேறு மாதிரி இருக்குது. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஹெல்ப்புக்கு வந்து கொஷின் மார்க் மாதிரி சிம்பிள் வேணும். கரெக்டாக ஹெல்ப்புன்னு போட்டு பார்க்கலாம். ஓகே, இது சிம்பிள் நமக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஐகான்ஸ் எடுக்கிறது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகே, இப்போது கிட்டத்தட்ட ஒரு நல்ல டேஷ்போர்டு மாதிரி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து கேட்டகரிஸுக்கு தான் நம்ம என்ன ஐக்கான் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கேட்டகரிஸில் இதில் ஐக்கான் இருக்குன்னு எனக்கு தோணலை. மேபி ஆட் பண்ணுற மாதிரி அது ஐக்கான் இருக்க பார்க்கலாம். ஸோ இந்த ஐக்கான்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது, இது ரிலேட்டடாக இல்லை. ப்ளஸ் பண்ணுற மாதிரி ஐக்கான்ஸ். ஸோ இந்த ப்ளஸ் பண்ணுற மாதிரி இந்த ஐக்கான்ஸில் கொஞ்சம் நல்லதாக யூஸ் பண்ணலாம். கேட்டகரிஸுக்கு ஃபோல்டர் ப்ளஸ், இது எல்லாமே ப்ரோ யூசர்ஸுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதை எதுவுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது எல்லாமே ப்ரோ யூசர்ஸுக்கு இருக்குது. ஸோ நம்ம பேசிக்காக எதை யூஸ் பண்ண முடியும்னா இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு பேசிக்கான ப்ளஸ் மட்டும் எடுத்துக்கிறேன், அதுதான் வந்து கொஞ்சமாச்சும் நார்மலாக இருக்கும். ஸோ ஸ்டார்ட் யூஸிங் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் கேட்டகரிஸ், யூசர்ஸ், ஹெல்ப்பு, ஓரளவுக்கு வந்து ஒரு டீசெண்டான அட்மின் மெனு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ இப்போ இதுக்கு ஃபாண்ட் நல்லா இருக்குது. ஸோ இப்போ நம்ம டீசரில் பார்த்த மாதிரி தான் நம்ம கீழே வந்து 2 விஷயமா பிரிச்சுக்க போகிறோம். இந்த சைடில் வந்து இப்படி ஒரு எட்ஜு மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு மெனு மாதிரி பாதியில் வரும். இதுக்கப்புறமா இங்கே ஃபுல்லாக நிறையா கண்டென்ட்ஸ் வரும். இங்கே ஃபுல்லாக வந்து நிறையா கண்டென்ட்ஸ் இருக்கும் இந்த இடத்துல ஃபுல்லாக. ஓகேவா. ஸோ இப்போ சைடில் இருக்கிற மெனு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம்.